சிறடிக்கு ஆசை. நாளைய எபிசோடில் நம்ம மெயினாக எப்போதும் போல் காலைல வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது விஜயா வந்துட்டு, "என்ன மீனா, எங்கே கிளம்பிட்ட நீ இப்போ?" அப்படின்னு கேட்க, மீனா ஒன்று, "இல்லத்த, கொஞ்சம் பூலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆர்டர்லாம் வெயிட் பண்ணுது, கஸ்டமர்லாம் ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, அதான் பூ கொடுக்க போகிறாத்த" அப்படின்னு சொல்ல, "ஆமாம், பெரிய இந்த பிஸ்னஸ் பண்ணுறா இவள், பூ இல்லைன்னா எந்த கன்சியூமரும் வெளில போக மாட்டாங்களா, போடி, போயிட்டு எனக்கு சூட டீ போட்டு கொண்டு வா போ" அப்படின்னு சொல்ல, "இல்லத்த, எனக்கு கொஞ்சம் மணி ஆச்சத்த, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் டீ மட்டும் போட்டுங்களேன்னு" சொல்ல, "என்னடி, என்ன வர வர வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டுருக்க, அவள் வீட்டு வேலைலாம் யார் செய்கிறது?" அப்படிங்க முத்து வந்துடுறாரு ஒன்று. "ஏன் வீட்டு வேலை அவள் தான் செய்யணுமா, சட்டம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி முத்து ஒன்று விஜயாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. உடனே விஜயாவால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. மீனா ஒன்று அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு விஜயா யோசிக்கிறாங்க, இந்த மீனா ஆரம்பத்தில் இருக்கும்போது கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா. ஆனால் என்னைக்கு இந்த பூ விற்க போகிறேன், பூ விற்க போகிறேன்னு சொல்லி கிளம்புனாலோ அன்னைக்கு நம்மள மதிக்கிறதே கிடையாது. அதையும் இப்போது இந்த முத்து சப்போர்ட்டும் ஸ்ருதி சப்போர்ட்டும், ஸ்ருதியை இப்போ பிரித்தாச்சு, இருந்தாலும் இந்த முத்துவை பிரிக்க முடியல. முத்து கூட என்றைக்கு சண்டை வருதோ அன்னைக்கு தான் பக்குவமாக பேசி இந்த முத்துவையும் மீனாவையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, சரி சரி, நம்ம ஏன் இப்படி இருந்துக்கிட்டு, நாம் ஒன்று தான் இந்த ஸ்கூல் வச்சு நடத்துகிறோமே, நாட்டிய பள்ளி, அந்த நாட்டிய பள்ளி என்ன ஆச்சுன்னே தெரில, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம், இந்த பத்மா போகிறாளா போகலையா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜயா கிளம்புறாங்க. கிளம்பும்போது மீனா ஒன்று, "அத்தை, அந்த துணிமணிலாம் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டுருக்க, அப்படி கொஞ்சம் மடித்து வச்சுருங்களா அத்தை" அப்படின்னு கேட்க, "என்னடி, இன்னும் திமுறா உனக்கு, என்ன போய் துணி மடிக்க சொல்கிற?" அப்படிங்க. "இல்லை அத்தை, நான் கொஞ்சம் வேலையாக அர்ஜென்ட்டாக வெளில போகிறேன்ல அத்தை, அதனால தான் சொன்னேன் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன், நீ மட்டும் தான் வேலைக்கு போறியா, நீ மட்டும் தான் சம்பாதிக்கிறியா? அதுக்கு தான் நானும் பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டுருக்கேன். பரதநாட்டியத்தில் எனக்கும் இப்போ நல்லாவே பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. நானும் இப்போது உன் அளவுக்கு இல்லைனாலும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக உன்னை தாண்டி சம்பாதிக்க தான் போகிறேன், பார்த்துட்டே இரு. அப்புறமா நீ எங்கே பூ விற்க போகிற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்னால் மடிக்க முடியாது, எனக்கு கிளாஸ்க்கு மணி ஆச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப வேகமாக போகிறாங்க. உடனே மீனா, ஏன் அத்தை இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நிற்க, அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்தோடனே, "என்னம்மா மீனா, என்ன சொல்லிட்டு போகிறா அவங்க அத்தை?" "இல்லைம்மாம்மா, எனக்கு கொஞ்சம் பூ விற்க மணி ஆயிடுச்சு, அதான் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட நான் கீழே போட்டிருக்கேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மடித்து மட்டும் வைங்க அத்தான்னு சொன்னேன். அதுக்கு தான்மா." "ஆமாம்மா, இவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறாங்க." "விடு மீனா, அவள் குணம் தெரியாதா, அவள் என்ன சொல்கிறது, அவளை ஏட்டிக்கு போட்டினே பண்ணுவா. நீ வடக்க போனால் தெற்க போகிறான்பா, மேற்க போனால் கிழக்க போகிறான்பா. அவள் அப்போலேருந்தே அப்படி தான் மீனா, விட்டுரு. அவளை பற்றி யோசிச்சுன்னு வச்சுக்கேன், அது நமக்கு தான் கேடாகும். நீ போய் வேலையை பாரு போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போகிறாரு. மீனா ஒன்று, எப்போ தான் இவங்க மாறுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே மீனா போகிறாங்க. ஸோ விஜயா நேராக இங்கேருந்து வெளில போனோடனே பத்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. பத்மா கால் பண்ணி, "பத்மா எங்கே இருக்கடி?" ஏன் விஜயா, நான் இப்போ தான் வீட்டில் இருக்கேன்." "சரி வா, நம்ம கிளாஸுக்கு பரதநாட்டிய கிளாஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வருவோம். என்ன ஆச்சுன்னு தெரில, நீயும் சரியாக போடியான்னு தெரில, பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, வாடி" அப்படின்னு சொல்லி நேராக பத்மாவை கூட்டிகிட்டு கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரே கூட்டமாக இருக்குது. கூட்டம்னா பார்த்தா பயங்கரமான சண்டை போடுற மாதிரி, எல்லாம் ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. எல்லாமே ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. "யார் இந்த இடத்துக்கு ஓனர் யார், அவங்கள வர சொல்லலை அப்படின்னா அந்த இடத்தையே அடித்து உடச்சிருவோம்" அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக அங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்த பத்மாவுக்கும் விஜயாவுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பத்மா கேட்குறாங்க, "விஜயா, என்னடி, நம்ம இடத்துக்கு முன்னாடி வாசல் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஒரே சவுண்டாக இருக்குது, எதுவும் பிரச்சனையாக இருக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா ஒன்று, "தெரில பத்மா, நீ எதுனா என்ன பண்ணியான்னு" கேட்க, "ஏன் விஜய் என்ன கேட்குற, எனக்கு என்ன தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல விஜயா சொல்கிறாங்க, "சரி வா பத்மா, என்ன போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பத்மா கொஞ்சம் பயந்து பயந்து அங்கங்கே ஒதுங்கிக்கிறாங்க. விஜயா மட்டும் கொஞ்சம் போல்டாக போய் கூட்டத்தை விலக்கி விட்டு, "என்ன சாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் எல்லாம் கத்திட்டு இருக்கீங்கன்னு" கேட்க, அவங்க ஒன்று, "நீ யாருமா, நீ வந்து ஏன் இதெல்லாம் கேட்டுட்ருக்க" அப்படின்னு கேட்கவும், "நான் வந்து இந்த ஸ்கூலுடைய ஓனர் நீ தானா, சொல்லு சொல்லுன்னு" கேட்க, "ஆமாங்க, நான் தாங்க, என்னங்க ஆச்சு" அப்படின்னு கேட்டதும், ஸோ அப்போ தான் அவங்க அந்த உண்மையை சொல்கிறாங்க. "ஏம்மா, உனக்கு அறிவே இல்லையாம்மா கொஞ்சம் கூட, உன்னை பற்றி விசாரித்தோம், என்ன இவ்வளோ மோசமாக சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நீ உன் குடும்ப கதையை மட்டும் தான் இங்கே பேசிகிட்டு இருப்பியாமே, எல்லாருமே சொல்கிறாங்க, உன்னை நம்பி நாங்கள் எதுக்குமே எங்கள் பொண்ணை அனுப்பிச்சோம், பரதநாட்டியம் கற்று தானே அனுப்பிச்சுட்டோம், ஆனால் நீனு அவளுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்க, அவள் இப்போ கர்ப்பமாக இருக்காம்மா, அதுக்கு யார் பொறுப்பு" அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பத்மா ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. விஜயாவால் எதுவுமே பேச முடியல. "என்னையா சொல்கிறீங்க" அப்படின்னு கேட்க, "ஆமாம்மா, என் பொண்ணு இப்போ முழுகாமல் இருக்கா, அதுக்கு காரணம் இதே கிளாஸில் படித்த ஒரு பையன்தான். இப்படி 2 பேரையும் ஒன்றா விட்டு அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீ என்னம்மா பண்ணிருந்த, ஆ என்ன பண்ணிருந்த, இதுதான் நீ கிளாஸ் நடத்த விதமா?
உன்னலாம் சும்மா விடக்கூடாதும்மா. உன்ன மாரி அலட்சியமா இப்படி குடும்ப மானத்த வாங்க வைக்கிற அளவுக்கு ஒரு சில பேர் இருக்கனால தான் ஒரு சில பசங்க தப்பான வழிக்கு போறாங்க. பசங்கள ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நாகரிகம், மரியாதை எப்படி நடந்துக்கணும் சமூகத்துலன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி தரணும். ஆனா நீ கிளாஸையும் ஒழுங்கா எடுக்காம, இப்படி அதுங்க விருப்பத்துக்கு சேர்த்து கூட வச்சு, இப்போ அது வந்து இந்த நிலைமை வந்து நிக்குது. இதெல்லாம் எப்படிம்மா நடந்திருக்கும்? உன்னுடைய இது மட்டும் இல்லாம, ஒரு கிளாஸ்ல ஒரு பசங்களும், ஒரு பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்காங்க அப்படின்னா, அது கண்டிப்பா அதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்கணும். காசு கீசு வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்ல, விஜயா ஒண்ணு, "என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏம்மா அப்படிலாம் பண்ண போறேன்? நான் வந்து எப்போதுமே கிளாஸ் தான் எடுத்தேன். ஆனா இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான். ஆனா இந்த பொண்ணு இப்படி பண்ணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்ல, "ஏம்மா என் பொண்ண பத்தி நீ சர்டிஃபிகேட் குடுக்காதம்மா. என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். நல்லவளா, கெட்டவளாங்கிறத தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ உன்னுடைய கிளாஸ்ல வச்சு தான் 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ அவ கன்சீவா இருக்கா. இப்ப என்ன முடிவு சொல்ல போற நீனு?" அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே, "நான் என்னங்க முடிவு சொல்ல முடியும்? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுங்க." அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க எல்லாம் கொந்தளிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸும் வந்துருது. இந்த மாரி தவறான முறையில பரதநாட்டியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கிளாஸ வச்சுக்கிட்டு, பசங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா தவறான வழிக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே அந்த இடத்துல விஜயாவ தூக்கி உள்ள வைக்கிறாங்க. ஸோ விஜயாவ ஜீப்ல ஏத்துனது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல பார்வதி நிக்கவும், பார்வதிய போய் இப்ப கேட்குறாங்க. "நீ யாரும்மா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்க, "ஐய்யய்யோ! எனக்கு யாரையும் தெரியாதுங்க. நான் சும்மா கூட்டமா இருக்கேன்னு வேடிக்கை பார்க்க வந்தேங்கன்னு" சொல்லி அப்போதைக்கு பத்மா ஒதுங்கிக்கிறாங்க. உடனே விஜயா ஒரு மாரி மொறச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே விஜயாவ தூக்கி ஜெயில்ல வச்சுர்றாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த விஷயத்த உடனே பத்மா கால் பண்ணி முத்து, மீனா, அண்ணாமலை, மனோஜ், ரோஹின்னு சொல்லி எல்லார்ட்டயும் கால் பண்ணி சொல்றாங்க. "இது மாரி உங்க அத்தைய கைது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஜெயில்ல வச்சிருக்காங்க. எல்லாம் உடனே போய் காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க நியூஸ ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ இதனால விஜயா வந்து பார்த்தோன்னா, ஒரு பக்கம் ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாங்க. பயந்து போயிடுறாங்க. "என்னடா நம்ம இவ்வளோ பெரிய நபரா இருந்தோம். ஆனா நம்மள அசால்ட்டா தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே! அவ்வளோதானா நம்ப?" அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, அண்ணாமலை வந்துடுறாரு. "ஏன் விஜயா, நான் உன்ட்ட பல வாட்டி சொன்னேன். என் பேச்ச கேட்டு கம்முனு வீட்ல இருடின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத வேல பார்க்குறேன், தேவையில்லாத வேல பார்க்குறேன்னு சொல்லி இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிப்பாட்டியிருக்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா இல்லையான்னு?" சொல்லி அண்ணாமலை பயங்கரமா திட்டுறாங்க. விஜயா ஒண்ணு, "இல்லங்க, அது வந்துங்கன்னு" சொல்ல, "நீ எதுவும் பேசாத விஜயா. உன் மேல எனக்கு செம்ம கொல வெறி ஆவுது. உன்ன பார்த்தா எனக்கு வர வர பிடிக்க மாட்டுது நீ பண்ற செயல்கள்லாம். நீ எப்போ மாறுவியோ அப்பதான் நான் உன்ட்ட பேசுவேன்." அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ விஜயாவால என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி நாம தேவையில்லாத ஒரு பழியில வந்து சிக்கிட்டோமே! எப்படி தப்பிக்க போறோம்? எப்படி இந்த ஜெயில விட்டு வெளில போக போறோம்? ஸோ முத்து, மீனாலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மள ரொம்ப ஏளனமா பேசுவாங்களே! நாமளே நம்ம தல்ல மண்ண வாரி போட்டுட்டோமே! அப்படிங்கிற மாரி விஜயா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு ஜெயில்லயே உட்காந்துருக்காங்க.